ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகி ஸ்டெப்ஸ். நான் வெற்றிகரமாக எப்படியோ தமிழ் ஃபர்ஸ்ட் டிவிஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நான் ஸ்கூல் புக்ஸ் படிச்சுட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ அந்த ஆசான் புக்கை நான் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த புக்கில் இருக்க சிலபஸ் டாபிக் வைஸ் நான் படித்து முடிச்சிட்டேன். ஸோ புக் வைஸ் படிச்சுட்டு சிலபஸ் டாபிக் வைஸ் நான் எப்படி ரிவிஷன் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ நான் டீட்டெயிலாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் லாஸ்ட் வீக் சொல்லியிருப்பேன் என் பசங்களுக்கு காது குத்து வைக்கிறோம் அப்படின்னு. ஸோ அதுக்கான பர்ச்சேசிங் ஒர்க் தான் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்குது. நீங்களும் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, ஸ்கூல் லீவ் விட்டதுக்கப்புறம் நான் சரியாக உட்காந்து படிக்கவே இல்லைக்கா அப்படின்னு. நீங்கள் மட்டும் இல்லை, நானுமே ஸ்கூல் லீவுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு மாதிரி நான் படிக்கல. ஏன்னா எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் மூடில் போயிட்டுருக்குது. ஸோ நானும் கொஞ்சம் அதுக்கான எஃபெக்ட் போட்டு ஆகணும். ஸோ நானும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்குலாம் போயிட்டு தான் இருக்கேன். ஆனாலும் படிச்சுட்ருக்கேன். ஆனால் ஃபஸ்ட்டு மாதிரி ரொம்ப டீப்பாக உட்காந்து படிக்கல. நேற்று குழந்தைங்களுக்கு வெள்ளி பர்ச்சேஸ் பண்ண போயிருந்தேன். எனக்கு பாப்பாவுக்கு கொலுசெல்லாம் மாற்றிட்டு தம்பிக்கு வெள்ளி காப்பு ஒன்று வாங்கியிருக்கேன். இந்த வெள்ளி காப்பு தம்பி பிறந்தப்பேருந்து எனக்கு வாங்கணும் ரொம்ப நாள் ஆசை. இப்போ தான் இந்த காப்பு வாங்க முடிஞ்சு. 2500 வச்சிருந்த காப்பு. அப்புறம் இது கையில் போட்டிருங்க பார்த்தீங்கன்னா ரிங்கு இல்லை, மெட்டி. எனக்கு எப்பவுமே மெட்டி கிடைக்கவே கிடைக்காது, கால் ரொம்ப குட்டியாக இருக்கும். ஸோ இந்த வாட்டி தான் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி மெட்டி ஒன்று வாங்கியிருக்கிறேன். இந்த வெள்ளி முருகரை பற்றி சொல்லியே ஆகணும், இவர் என் லிஸ்ட்லேயே இல்லை. ஆனால் எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ நான் இவரை எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது ஜஸ்ட் என்னோட ஹாப்பினஸ் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஸோ அதான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். நான் 7 டேஸில் இந்த ஆசான் புக்கை ஃபுல்லாக ரீட் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் போட்டிருந்தேன். நம்ம நினச்சது அன்றைக்கி தான் நடந்திருக்குது. ஆல்மோஸ்ட் 10 டேஸ் முடிஞ்சு. இன்றைக்கி தான் நான் யூனிட் 7 படிக்க ஆரம்பித்தேன். 7 டேஸில் என்ன முடிச்சிருந்துருக்கணும். பட் 10 டேஸ் ஆச்சு. ஆனாலும் பரவாயில்ல, 2-3 டேஸ் ஆனாலும் நான் டீட்டெயிலாக படித்து முடிச்சிட்டேன். எனக்கு ஏன் 10 டேஸ் ஆச்சு அப்படின்னா, இந்த கலை சொற்கள் ரொம்ப நிறையா இருந்துச்சு. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மீனிங் புரிஞ்சு படிக்கிறதுக்குள்ளே தலைவலியே வந்துடுச்சு எனக்கு. நான் அப்படியும் ரொம்ப மனப்பாடம் பண்ணுறவெல்லாம் படிக்கல, ஜஸ்ட் அதை ரீட் தான் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி நான் புக்கை படித்து முடிச்சிட்டேன் அப்படின்னா ஃபுல்லாக புக்கை கரைச்சி மண்டைக்கில் ஊற்றிட்டேன்னு அர்த்தம்ல. அந்த புக்கை நான் ஃபுல்லாக ரீட் பண்ணி வச்சிட்டேன். அதான் நான் புக் வைஸ் ஒரு வாட்டி படிச்சுட்டு சிலபஸ் வைஸ் டாபிக்ஸ்லாம் நான் ரீட் பண்ணியிருக்கிறேன். அவ்வளோதான் சொல்லணும். ஏன்னா நம்ம இத்தனையும் மனப்பாடலாம் கண்டிப்பாக யாராலையும் பண்ணவே முடியாது. நீங்கள் இலக்கணத்தில் இருக்கிற அந்த டேர்ம்ஸ் மேப்பாக பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் நீங்கள் ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் அந்த இயர்ஸ் மேப்பாக பண்ணி வச்சுக்கலாம். நம்ம யாருமே அட்டு மனப்பாடம் பண்ண முடியாது. நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதை ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் இப்போ அந்த கான்செப்ட் தான் கையில் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் லாஸ்ட் அட்டம்ப்ட்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு போய் எனக்கு ஒன்றும் அது விளங்கலை. ஸோ நான் தெரிஞ்சுக்கிட்டேன், மனப்பாடம் பண்ண வேலைக்காக அது நீ திருப்பி படித்ததே பார்க்கணும், ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மனப்பாடம் பண்ணுறதோட அந்த பேப்பரை நம்ம மைண்டில் பதிய வைக்கிறது இன்னுமே பெஸ்ட்டு. ஸோ நான் அதனால தான் இந்த வாட்டி மனப்பாடத்து பக்கம் ரொம்ப போகவே இல்லை. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நீங்கள் எல்லாத்தையும் போட்டு மனப்பாடத்துக்குள்ளே புஷ் பண்ணும்போது ரொம்ப உங்களுக்கு அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் ஆகும். நான் இதை ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் ஃபீல் பண்ணனால தான் இப்போ ரீசெண்ட்லி மனப்பாடங்கிறத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண விதத்தில் மாற்றிக்கிட்டேன். இலக்கணத்தில் நான் மறந்து போகிற டேர்ம்ஸ்லாம் நைட்டே நோட்ஸ் மேக் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ நான் மறக்கிற டேர்ம்ஸ்லாம் எனக்கு நோட்ஸில் இருக்குது. ஸோ நான் அந்த டேர்ம்ஸ்லாம் அடிக்கடி திருப்பி பார்ப்பேன். இப்போ நான் சிலபஸ் வைஸ் படித்து முடிச்சிருக்கேன் அப்படின்னா, இது இந்த மந்த்துக்குள்ளே முடிச்சிட்டேன் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு மாதம் முடியறதுக்குள்ளே நான் இந்த புக்கை ஒரு 2 டைமாக திருப்பி பார்த்துருக்கணும். ஏன்னா நான் மனப்பாடங்கிற பேஸில் இறங்கலை, புக்கை திருப்பி பார்க்கணும், ரிவிஷன் பார்க்கணுங்கிற மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கேன். அப்படிங்கிறப்ப 15 நாளைக்கு ஒரு வாட்டியாக நான் இந்த புக்கை திறந்து பார்த்தா தான் இந்த புக்குக்குள்ளே நான் என்ன படித்தேன், எந்த பேஜில் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறது என் மைண்டில் கொஞ்சம் ஸ்டோர் ஆகும். அந்த மாதிரி ஸ்டோர் ஆனால் மட்டும்தான் நீங்கள் எக்ஸாமில் கொஸ்டின் பேப்பர் பார்த்தோன்னே உங்களுக்கு அந்த ஆன்சர் கண்ணுக்கு உங்களுக்கு அப்படியே நிற்கும். மனப்பாடம் பண்ணுறத விட இந்த மெத்தட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போயுமே நம்ம மனப்பாடம் பண்ணுறத விட புரிஞ்சு படிக்கிறது 1000 டைம் பெஸ்ட். நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டு போனீங்கன்னா அந்த புக்கில் இருக்க கொஸ்டின் கேட்டால் ஆன்சர் தெரியும். புரிஞ்சு படிச்சுட்டு போனீங்கன்னா புக்கில் இல்லாத கொஸ்டின் கேட்டால் நமக்கு ஆன்சர் பண்ண முடியும். நான் சொல்கிறது தமிழ், ஜிஎஸ் எல்லாத்துக்குமே தான். நீங்கள் எதாக இருந்தாலும் சரி புரிஞ்சு படிங்க. மனப்பாடம் கான்செப்ட் தூக்கிட்டு புரிஞ்சு படிங்க. ஸோ நான் இந்த பேசிக்ஸில் தான் இந்த புக்கை படித்து முடித்தேன். ஸோ நீங்கள் நிறைய பேர் ஆசான் புக் வாங்கியிருந்தீங்க. ஸோ வாங்கியிருந்தவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் எத்தனை யூனிட் படிச்சிருக்கிறீங்க அப்படின்னு. சிலபஸ் டாபிக் வைஸ் ரிவிஷன் பண்ணுறதுக்கு இந்த புக் ரொம்ப சூப்பரான புக். நீங்கள் இந்த புக்கு பர்ச்சேஸ் பண்ணலாம், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.